சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ இன்றும் உன் துணையை பிரிந்து வாழும் வாழ்க்கை உனக்கு வேதனையை தந்து கொண்டிருக்கிறது அல்லவா? இந்த வேதனையை கூட ரசித்து கொண்டு இருக்கும் இந்த கூட்டத்திற்கு உன் வேதனை பற்றாமல் இன்னும் அதிகமாக வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறார்கள் என் குழந்தையே. தீட்டுகிறார்கள், அதாவது ஒருவரின் கண்ணீரை பார்த்து அப்படி என்னத்தான் சந்தோஷம் இருக்கிறது என்று எனக்கே புரியவில்லை. அடுத்தவரின் வேதனையும் கண்ணீரையும் கண்டு இவர்கள் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றனர். இவர்களுக்கு என்னத்தான் பாடம் புகட்டினாலும் புத்தி வராமல் மீண்டும் மீண்டும் அந்த தவறுகளை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். பாவத்தின் கணக்கை அதிகமாக்கி கொண்டே போகிறார்கள். என் அன்பு குழந்தையே, நீயும் என்னிடம் புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். கெட்டவர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். கடைசி காலத்தில் தண்டனையை கொடுத்தாலும் வாழும் பொழுது அவர்கள் நிம்மதியாகத்தானே போகிறார்கள். ஆனால் நல்லவர்களுக்கு வாழும் காலம் வரை கஷ்டங்களை கொடுத்து கடைசி காலத்தில் நீ நல்லதை கொடுத்தால் என்ன பயன் என்று நீ கேட்கிறாய் அல்லவா? என் அன்பு குழந்தையே, அது உனக்கு உபயோகமாக இல்லாவிட்டாலும் உன்னுடைய சந்ததியினருக்கு உபயோகமாக இருக்கும். ஆனால் அவர்களுடைய பாவ மூட்டையை ஆள் மாற்றிக்கொண்டு தான் இருப்பார்கள். அதை சுமந்து கொண்டே தான் இருப்பார்கள். யாருடைய பாவமும் அவர்கள் சந்ததியினரை பாதிக்கும் அல்லவா? அப்படிப்பட்ட பாதிப்புகளை அவர்கள் சந்தித்து கொண்டு தான் இருப்பார்கள். அதற்கான விளைவுகளையும் நீங்களும் கண்கூடாக காணலாம். அதற்காக நீயும் அவர்களை போல் வாழ்ந்து விடலாம் என்ற எண்ணம் உனக்கு வரக்கூடாது. யாருடைய சிரிப்புக்கு காரணமாக இருக்கிறாயோ இல்லையோ, ஆனால் ஒருவரின் கண்ணீருக்கு நீ ஆளாகக்கூடாது. இதை மட்டும் என் குழந்தைகள் மனதில் வைத்துக்கொண்டு உன் சாயப்பா சொல்லை கேட்டு நடந்து கொள். கர்ம வினைகள் உன்னோடு கரைந்துவிடும். என் அன்பு குழந்தையே, உன்னையும் நான் இன்னும் வெகு நாட்கள் சிரமப்படுத்துவேன் என்று மட்டும் நீ எண்ணி நினைக்காதே. உனக்கே தெரியாமல் நீ செய்த காரியங்களின் பலனாக உன் பாவ மூட்டையை நான் அவிழ்த்து விடப் போகிறேன். உன் கர்ம வினையை நான் கரைத்து உன் வாழ்க்கையிலேயே அனைத்து இன்பத்தையும் நான் உனக்கு சுமக்கும்படி உனக்கு நான் நல்லதை செய்ய போகிறேன். இன்னும் அதிகமான பாவ மூட்டையை அவர்களை சுமக்க வைத்து உன்னை பற்றியும் உன் துணையை பற்றியும் ஞாபகமே அவர்களுக்கு வராமல் அவர்களின் வலியையும் வேதனையையும் இருக்கும்படி நான் செய்ய போகிறேன். அதற்கு பின் நான் உன்னை ஒன்று சேர்ப்பேன். அப்பாவின் வார்த்தையை நம்பி என் பேச்சை நீ கேட்டுக்கொண்டு இருக்கும் என் குழந்தைக்கு உன் வாழ்க்கையை நான் முழுமையாக திருப்பி தரப்போகிறேன். இவர்கள் தீரும் திட்டம் எல்லாம் என்னிடம் பலிக்காது என்று இவர்கள் அறியவில்லை. அவர்களின் வேதனையாலும் வலியாலும் துடித்து உன் நினைவை அவர்கள் இழக்கப் போகிறார்கள். பிறகு உன் துணையை உன்னிடம் சேர்த்து வைக்கப் போகிறேன். உனக்கு செய்த துரோகத்துக்கு அவர்கள் அனுபவிக்கப் போகிறார்கள். அதை உன் கண்களால் கண்டு செவிகளால் கேட்டு நீ அனுபவிக்கப் போகிறாய். அது வெகு தொலைவில் ஒன்றும் இல்லை. மகிழ்ச்சியோடு காத்திரு, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.